வணக்கம் தமிழ் மக்களே, இது உங்கள் மேக்ரோ ட்ராவலர் தமிழ். ஸோ மேக்ரோ ட்ராவல் தமிழ் என்ன பண்ணுறேன், நான் என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துங்க எடுக்கிறீங்க. மெயின் நான் ட்ராவலர், ஐ ட்ராவல் ஃபார் எ லிவிங். பட் அதை விட்டு நான் வீட்டில் என்ன பண்ணுறேன், வெளியே எங்கே என்ன பண்ணுறேன், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன், எங்கே எப்படி சாப்பிட்றேன், ஸோ பேசிக்கலி லைஃப் ஸ்டைல் அது காமிச்சிக்கிறேன். பட் அதை விட்டு உங்களுக்கு வேறு ஏதோ சர்ப்ரைஸ் காமிக்கலான்னு இருக்கிறேன், ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில், டெக் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடியோஸ். எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. டெக் தமிழா, கிரிசோனத், சரி டெக் கோலி, தமிழ் டெக் ஆஃபிஷியல், எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் ரொம்ப டெக், எதுக்குன்னா நான் டெக் பிளாகிங் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆல்மோஸ்ட் 12 வருஷமாக. ஸோ அவங்க எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க கூட வெளியே போய்க்கிறேன், லான்ச்சஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்ஃபேக்ட் நிறைய மொபைல் ரிவ்யூஸ்லாம் எழுதி இருக்கிறேன். ஸோ நான் போத் பேப்பரில் பண்ணுறேன், என் பிளாக் www.macrotravel போய் அங்கே டெக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அங்கே கூட போய் பார்க்கலாம். எம்டி டெக் ஹேஷ்டேக். ஸோ அது நிறைய டெக்னாலஜி பற்றி ஐ ஹவ் பீன் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஐ பின் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சிருந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கோ சிம்பிள் வேர்ட்ஸில், அதுதான் நான் மெயின்லி இங்கிலீஷில் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இப்போ டெக் பிளாகிங்க்கு வருமா, நான் இன்ஃபேக்ட் வீடியோ டெக்கில் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லை, பண்ணவும் மாட்டேன். பட் இது கொஞ்சம் லைஃப் வீடியோ மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி நான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆல்ரெடி 9 kg கம்மியாச்சு. ஆனால் இப்போ அதை விட்டு நம்ம வேறு என்ன பண்ணுறோம், என் லைஃப் எப்படி டே டு டே என்ன பண்ணுறேன். ஸோ நான் நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறேன், எனக்கு நிறைய பிராண்ட்ஸ் கூப்பிடுவோம், எனக்கு கொலாபரேஷன்ஸ் இருக்குது, அதுலேயே டைம் போயிடுது. அந்த டைம்லேயோ அந்த இதுலேயோ ஐ ஸ்டில் ஹெல்த் பார்த்துக்கிறேன். ஸோ அது ஒன்று. அது வித்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குவாங்க, என் ஃபோட்டோஸ் பார்த்து எந்த ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன், எந்த லேப்டாப், எந்த கேமரா. ஸோ நிறைய பேர் இது மாதிரி எனக்கு என்கிட்ட அட்வைஸ் கேட்குவாங்க. நான் அவங்களுக்கு ஆல்வேஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போது நான் எதுக்கு இங்கே இந்த வீடியோ இருக்கிறேன்னா, நான் ஆக்சுவலி மோட்டோரோலா ஒரு புது ஃபோனு லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி புதுசு இல்லை, இது ரொம்ப பழசு. ஆல்மோஸ்ட் 16-17 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். 2003 லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோன் பேர் மோட்டோ ரேசர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், ஃப்ளிப் ஆகும், ஃப்ளிப் ஆகிட்டு ஹலோ மோட்டோ. ஸோ அது ஒரு காலத்தில் அவ்வளோ ஃபேமஸ். இன்ஃபேக்ட் அப்போ டச் ஸ்க்ரீன் இல்லை, ஃபோன் எதுவும் இல்லை, லைக் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. ஸோ அந்த டைம்லேயே இந்த ஃபோனு கலக்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் 130 மில்லியன் சேல் பண்ணாங்க. அப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என் வீடியோவில் பாருங்கள். நான் உங்களுக்கு ஓல்டு ஃபோட்டோ, இன்ஃபேக்ட் என்கிட்ட ஒன்றும் அந்த ஓல்டு ஃபோன் இருக்குது. ஸோ வீட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஃபோன்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் தேடி அப்புறம் பார்க்கணும் எங்கே இருக்குது. பட் இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சேவும் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் ஜென்ரலி எந்த ஃபோன்ஸும் தூக்கி போட மாட்டேன். ஸோ அந்த இதில் என்கிட்ட ஒன்றும் இருக்குது. ஆனால் அதை விட்டு இப்போது ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 17 இயர்ஸ் புது ஃபோன் லான்ச் பண்ணிக்கிறாங்க. பட் ஓல்டு ஃபோன் இன் எ நியூ லுக்குன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் இது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓல்டு லுக் இன் எ நியூ ஃபோன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதே மாதிரி இருக்குது மோட்டோ ரேசர். ஆனால் இப்போ இருக்குது 2.0. எப்படி இருக்குது, நம்ம எந்திரன் 2.0 இல்லை, இது 2.0. இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆப்வியஸ்லி அது ரேஞ்ச் வேறு, இந்த ரேஞ்ச் வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபோல்டபுள் ஸ்க்ரீன், ஃபஸ்ட் மோட்டோரோலாது ஃபோல்டபுள் டிஸ்பிளே. நான் பார்த்துட்டு மயங்கிட்டேன். எப்படி இருக்குதுன்னா சான்ஸே இல்லை. ஸோ இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப டெக்னிக்கலாகவே சொல்ல மாட்டேன், ரொம்ப எப்படின்னா டே டு டே யூஸ், லைஃப் ஸ்டைல். எனக்கு இது லைஃப் ஸ்டைல் டிவைஸ். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி என்ன பந்தா காமிக்கிறதுக்கு, ஷோ ஆஃபுக்கு. ஸோ அது மாதிரி டிவைஸ் இது. ஸோ பார்க்கலாமா? ஸோ நான் சொல்ல மாதிரி இதுதான் மோட்டோ ரேசர். இது பாருங்கள், பாக்ஸே பார்க்கறதுக்கு எனக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தோணுச்சு இல்லையா? ஸ்பீக்கர் லுக்கில் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்படி தூக்குனா ராக்கெட் மாதிரி ஓப்பன் ஆகிடுது. அப்புறம் டன் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஃபோன். ஆனால் நான் டெக்னிக்கலாக போக மாட்டேன், என்ன சைஸு, எப்படி யூஸ் ஆகும், அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ. நீங்கள் எல்லாம் அவங்கள பார்த்து தான் என் விலாகுக்கே வரீங்க. அதோட டெக் தமிழா, அப்புறம் கிரி சொன்னா சரி, அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வீடியோக்கே சரி இறங்கலாம். ட்ராவல் இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன், எதுக்கு வீடியோ பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஃபோன் எவ்வளோ லைஃப் ஸ்டைலுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, எப்படி இருக்கோ பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் ஃபோன், சரியா? ஸோ பார்க்கறதுக்கு எதுக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு பார்க்குவீங்க. பின்னாடி டர்ன் பண்ணி காமிக்கிறேன். பின்னாடியும் இப்படி தான் இருக்குது. இங்கே பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது ஃபோல்ட் ஆகும். சரியா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே வைக்கிறோம்.
ஸோ ஃபோனை கீழே வச்சுட்டு அப்புறம் இது பாக்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இல்லை, அன்பாக்சிங் வீடியோலாம் இல்லை, இது சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு. வாடா வெளியோ. சரி வந்துச்சு இது. ஆக்சுவலி இது பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இல்லையா, எனக்கும் அது பார்க்கும்போது கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது இதுதான் உள்ளே இருக்குது ஆக்சசரிஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணதுக்கு மேனுவல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மேனுவல். அப்புறம் இதெல்லாம் அப்புறம் சைடில் வச்சிடலாம். அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து டேனோன்னு கம்பெனி, டேனோன் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ட்ரை பண்ணலாம் இதுவும். அது மியூசிக் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் சார்ஜர், டைப் சி சார்ஜர், அப்புறம் கனெக்டர். தென் இது என்னது, எக்ஸ்ட்ரா கவர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் கவர்ஸ் சேம் டிஃப்ரெண்ட் சைஸஸ், 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ். இது எல்லா சைடில் வச்சிடலாம். அப்புறம் ஆப்வியஸ்லி ஆடியோ இன்புட் அவுட்புட் டைப் சி இருக்கிறதுனால கன்வெர்ட்டர். ஸோ இதை தூக்கிடலாம். இதெல்லாம் நம்ம எல்லா ஃபோன்லேயும் பார்க்குறோம் தானே இல்லை? ஸோ இப்போது இதுதான் நம்ம ஹீரோ கிட்ட பேசலாமா? ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஃபோன், இதை வந்து கவர் எடுத்து சைடில் வைக்கலாம். அப்புறம் இதுதான் சூப்பர் ஃபோன். ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இல்லை. ஸோ இதுதான் ஃபோனு. நான் என்னன்னா உங்களுக்கு சிம்பிள் காமிக்கிறேன். டிஷ் மூடிச்சா பார்த்தீங்களா எப்படி மூடிச்சுன்னு? இதுதான் ஃப்ரண்ட். இது நீங்கள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தட். சரி ஆன் பண்ணலாம். இதுதான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தான் முன்னாடியும் இருந்துச்சு. ஆனால் டிஸ்பிளே வந்து ரொம்ப குட்டி. அப்போது இவ்வளோ பெருசு இல்லை, ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளே இருக்குது. இந்த ஃபோனுக்கு ஸ்பெஷாலிட்டியாக அதுதான். ஸோ பாருங்கள். அது இல்லை, சும்மா அதிரது இல்லை, சூப்பராக இருக்குது டிஸ்பிளே. ஸ்பெஷல் உங்களுக்கு காமிக்கிட்டான். பிஃபோர் ஓப்பன் பண்ண முன்னாடி இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா 2 தரம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, ஃப்ரண்ட் கேமரா. இது ஃப்ரண்ட் கேமரா. இது ஆக்சுவலி வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போது வால்யூம் பட்டன் எங்கப்பா ஆண்டவா? ஓகே, இதுதான் வால்யூம் பட்டன். பார்த்தியா சவுண்டு கேட்டுச்சு, அதுதான் ஃபோட்டோ எடுக்குது. ஸோ திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இது இப்படி தெரியுது ஃபோன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். டான் கேமரா, பிகாஸ் கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு, டைரெக்டாக கேமராக்கு போச்சு இல்லையா? அது சூப்பர் ஃபோன் இல்லை, இது கேமரா. ஸோ கேமரா விட்டுட்டு டிஸ்பிளேக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோன் டிஸ்பிளே. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுதா? ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. அது டிஸ்பிளே பெண்ட் ஆகும், எதுவுமே ப்ராப்ளமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நிஜம் என்ன இதுன்னு. பட் ஸோ நான் சொல்ல மாதிரி இதுதான் டிஸ்பிளே. ஓப்பன் அண்ட் க்ளோஸ். சூப்பராக இல்லை? ஹலோ மிஸ்டர் ஆண்டர்சன். சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு சூப்பர் ஒரு இன்டர்நேஷ்னல் லுக்கு. 2015 இது ப்ரொடக்ஷன், இது பிளானிங்லேருந்து இருக்குது. இது வைக்கால் எதுவும் ப்ராப்ளமே ஆகலையா இன்ஜுக்கு. இது சில வீடியோஸ் பார்த்துருக்குவீங்க, அதில் உடச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணால் ஆப்வியஸ்லி எதுவுமே நாம்ளே கொஞ்சம் பெண்ட் பண்ண ஒஞ்சிடுவோம். ஸோ இதெல்லாம் என்னவா, இதெல்லாம் மெட்டல் பிளாஸ்டிக் இல்லையா? ஸோ அதெல்லாம் நினைப்பு வச்சுக்கின்னு நீங்கள் வாங்கலாம். பட் நான் எதுக்குன்னா, நான் வந்து இது அதுக்கு தான் டெக்னிக்கலாக கேமரா நல்லா இருக்குதா இது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. தின்னாக இது எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வெயிட் இருக்குது, அந்த 200 grams மேலே இருக்குது. ஸோ இதில் இன்ஃபேக்ட் இங்கேயும் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்லாம் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ பாப்பா
தம்பி வந்துட்டான். ஸோ இதெல்லாம் இருக்குது. லான்ச் டேட் ஒன்றும் தெரில, பட் இது இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறேன். ஃபோன் நிஜமாக நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஓல்டு ரேசர் வந்து பர்சனல் ஃபேவரட், நியூ ரேசர் பர்சனல் ஃபேவரட் ஆகலாம். ஸோ மேக்ரோ ட்ராவலர் லுக்கு ஸ்டைலு இப்போது ஏதோ பார்ட்டியில் இருக்கிறீங்களா, இப்போ இப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா சான்ஸே இல்லை. ஆளுங்க நினைக்குவாங்க என்னதுப்பா இது சூப்பராக இருக்குது, இது ஒரு மாதிரி பேசுறதுக்கு லைக் கன்வர்சேஷன் யார்கிட்ட பேச்சு வார்த்தை கொடுக்கறதுக்கு இது சூப்பராக இருக்கும். பிகாஸ் இது நான் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போது அதுவும் டிஸ்பிளே பெண்ட் ஆகிற மாதிரி பாருங்கள். நான் ஒரு கையில் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஃபோன் நல்லா இருக்குது. இப்போது பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் புது வீடியோஸ் மேக்ரோ ட்ராவலர் தமிழ் மிஸ் பண்ணாதீங்க.